ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய பெரிதான தயவினால் கடந்த 8 மாதங்களை கடந்தோம். இந்த 9வது மாதத்தின் முதல் நாளில் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். அதன் பிறகு விரிவான செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். 34ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம், சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்க வெட்கம் மாறும். நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறீங்க, குடும்பத்திலே வெட்கப்பட்டு, சமுதாயத்தா, ஜனங்களா தலகுனிஞ்சு காணப்படுறீங்க. நீங்க கடைசி வரைக்கும் முடிய இருக்க போறேன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா நம்முடைய தேவன் அப்படி விடமாட்டார். உங்கள் வெட்கத்தை மாற்றுவார். வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எந்த இடத்துல தலகுனிஞ்சு சத்துருகளுக்கு முன்னால் தலகுனிஞ்சிங்க, உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய முகம் பிரகாசிக்க உங்கள் தொடர்பு கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தோடு இருக்கணும், ஜபத்தோடு இருக்கணும், ஆலயத்தோடு இருக்கணும், அபிஷேகத்தோடு இருக்கணும், ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும். சோதனை நிறைந்த உலகத்தில் தடுமாறி போகாம கர்த்தருடைய வழியில் நடந்து உயர்த்துகிற தேவனை, பிரகாசிக்க வைக்கிற தேவனை, பயன்படுத்துகிற தேவனை, ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த 9வது மாதம் எல்லா விதமான கனிகளாலும், கிருபைகளாலும், வரங்களாலும், வல்லமையினாலும், அபிஷேகத்தினாலும், ஞானத்தினாலும், பாதுகாப்பினாலும், இரக்கத்தினாலும், உதவிகளினாலும், ஆசீர்வாதங்களினாலும் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த 9வது மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இதை ஒரே ஒரு வார்த்தைய என் ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்கட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும், இந்த முகத்தை உங்க பக்கம் திருப்பட்டும். உலகம் ஏமாத்திடும், நீங்க தான் நடத்துவீங்க. முகத்தை உங்க பக்கம் திருப்பி பிரகாசம் அடைந்து தலகுனிஞ்சு போன வெட்கமான வாழ்க்கை தலை நிமிர்ந்து இருக்க, வெட்கத்துக்கு பதிலாக நீங்க தலைய உயர்த்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவர் பார்த்தாலும் கேட்டாலும் யார் யார் காதுகளில் இந்த வார்த்தை தொனிக்கிறதோ ஒரு பெரிய அற்புதம் நடப்பதாக, ஒரு விடுதலை கடந்து வருவதாக, கிரியைகளை செய்வீராக, மகிமையாய் நடத்துவீராக. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.